சிறுத்தை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் எப்போவுமே சிறுத்தையில் வந்து திருடன் கேரக்டர். நானும் கார்த்திக்கும் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரேன். அவரும் வந்திருக்காரு. நீங்கள் கார்த்திக் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், முருகர் கேலண்டரில் வர அந்த ஃபோட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. அந்த முகத்தில் வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர டென்ஷன் இருக்கும், என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பிரசாதம் ஸ்டால் வச்சுருக்க மாதிரியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபதிலாம் சொல்லி நினைக்கிறேன். டைரக்டர் செம்ம டென்ஷனு, டேய் 2 பேருமே திருட மாதிரியே இல்லையாப்பா அப்படின்னு. இவரை 2 பேரும் ஏதோ டியூஷன் போயிட்டு வரா மாதிரி வந்துருக்கிறீங்க, படியை வாரிக்கிட்டு விபதிலாம் வச்சுக்கிட்டு திருடம்பா அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணோம் ஏதாவது அப்படின்னாங்க. சரி ஓகே 2 பேரும் முடிவு பண்ணோம், சரி கொஞ்சம் திருடன்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் கேதர் பண்ணுவோன்ட்டு. அவர் ஒரு சைடு தேட ஆரம்பித்தா, நான் ஒரு சைடு தேட ஆரம்பித்தேன். அங்கே ஏரியாவில் ஒருத்தன் கிடச்சான். அவங்க கூட சேர்ந்து 2 நாள் பழகிட்டு இருந்தேன். திருடன்லாம் என்ன மாதிரி பாடியில் எங்கே ஜெனலாக செய்கிறாங்கன்னு. 2 நாள் கழிச்சு போலீஸ் எங்கிட்டு வந்துருச்சு. அவன் ஏதோ செயினை அறுத்துட்டு ஃபோன்லாம் திருட்டு போயிட்டான் போல. எங்கடா இருக்கேன்னா நான் சந்தான சார் தான் அந்த 2 நாள்